வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உள்ள வாங்க மேம். வாங்க மேம். இவங்க தான் சிறைத்துறையில் சூப்பரண்டா இருக்கிற பாரதி மேம். முழு பேரு பாரதி மகாதேவன் IPS. இவர்தான் வைகுண்டம், நீங்க சொன்ன சூடாமணி ஹஸ்பண்ட். கும்பிடுங்க. அவரோட மூத்த பையன் சம்மு. இவங்க ரத்னா, வீரா. இது இவங்களோட மருமக பரணி. ஹலோ மேம். உங்க எல்லாரையும் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவோ வந்து உங்களை பார்த்திருக்கணும். ஆனா தள்ளி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூடாமணி. நான் கேரளா ஜெயில போஸ்டிங்ல இருந்தப்போ சூடாமணி எனக்கு அறிமுகமானாங்க. அந்த நேரத்துல ஜெயில ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு. ஒரு ஜெயிலரையே எரிச்சு கொன்னுட்டாங்க. நான் உயிரோட தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் சூடாமணி தான். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இதே சிரிப்புதான். மேடம் கூட டிஸ்கஸ் பண்ணதுல எனக்கும் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையாவும் ரொம்ப கவனமாவும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் உண்மையான கொலையாளி பெரிய கிரிமினல் ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கான். அட் தி சேம் டைம் உண்மையான எவிடன்ஸை அழிக்கவும் முயற்சி பண்ணிருக்கான். அதை நடக்க நாம விட்டுறக்கூடாது. அறிவழகன் மேல நம்பிக்கை வைங்க. அவர்கிட்ட பேசுங்க. அப்பதான் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய வரும். நீ பேசு சம்மு. நீயும் பரணியும் பேசினா நிச்சயம் பல விஷயங்கள் வெளியே வரும். இவ்ளோ நாள் இல்லாம நான் எதுக்காக இப்ப வந்திருக்கேன்னு யாருமே கேட்கலையே. காரணம் இல்லாம நீங்க வருவீங்களா மேடம்? காரணம் இருக்கு. சமீப காலமா எனக்கு அப்பப்போ சூடாமணி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லா உண்மையும் வெளியே வர நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன். பிள்ளைங்க வாழ்க்கைக்காக தானே சூடாமணி என்னை இங்க அமைச்சிருக்காங்க. என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். போதுமா? ரொம்ப நன்றி மேடம். சரியான நேரத்துல அந்த சாமியை பார்த்து உங்களை அனுப்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. எங்களுக்கு இப்பதான் புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. சாமி அனுப்பல, சூடாமணி அனுப்பி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். பரணி, எம்படி நேரமா மேடம் சும்மா நிக்க வச்சா பேசிட்டு இருப்ப? ஏதாவது காப்பி போய் குடுக்கலாம்ல? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். மேம் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். போய் சேர் எடுக்கோ. சரிப்பா. சரி, நான் இப்ப மறுபடியும் ஸ்டேஷன் போறேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ரத்னாக்கா, அக்கா
சீனி 1/2 கிலோ பாக்கெட் தான் இருக்கான். அதான் 4 பாக்கெட்டா வெட்டிக்கிளி என்ன கொடுத்து விட்டுச்சு. இந்தாக்கா. நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கனி, 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 கனி. கனி, வீணா தண்ணி எடுத்து வா. சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. கனி, கனி இங்க பாருங்க. இப்படிதான் அடிக்கடி அம்மா வருவாங்க. கனி, கனி, தண்ணி குடிக்க வேண்டியமா? இப்படிதான் அடிக்கடி அம்மா இவ மேல வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாவ. சூடாமணிய நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. எனிவே சூடாமணி குரல் எனக்கு கேட்டுச்சுல, அது உண்மைதான் இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. சரி சண்முகம், நான் இப்ப புறப்படுறேன். என்ன உதவி வேணாலும் கேளுங்க, என்னால முடிஞ்சதை கட்டாயமா செய்யறேன். நிச்சயமா அறிவழகன் ஒரு அப்பாவி சிக்க வைக்கப்பட்டிருக்காரு. அவரை காப்பாத்த உங்களால முடியும். நான் வரேன். வாங்க வரேன்.